வணக்கம். 1948ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கையினை இடுகிறார். நம் கழகத்தை சார்ந்தவர்களெல்லாம் கருப்பு சட்டை அணிய வேண்டும். நாம் திராவிடன் என்ற ஒரு சொல்லிலேயே ஒன்றாக இணைய வேண்டும். ஜாதிய பாகுபாடு கிடையாது, பொருளாதார ரீதியான பாகுபாடு கிடையாது. சமுதாயத்திலே அனைவருமே ஒரே நிலைப்பட்டவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி நாம் கருப்பு சட்டையினை அணிய வேண்டும் என்று அறிக்கையிட்ட நேரத்தில் ஆரிய பத்திரிகைகளெல்லாம் கூக்குரலிட்டது. எதையோடு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் என்று கூக்குரலிட்டார்கள். ஆரியத்தினுடைய அடிவரலையாக இருந்த அரசு கருப்பு சட்டை போடுவதற்கு தடை விதித்தார்கள். இதை ஒரு அமைப்பு என்று சொன்னார்கள். அந்த கருப்பு சட்டைக்காரர்கள் எல்லாம் ஆங்காங்கே முகாம்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது நாட்டிற்கு நல்லதல்ல என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் உடனடியாகவே ஒரு கூட்டத்தினை போட்டு ஒரு தீர்மானத்தை அதில் நிறைவேற்றுகிறார். இது யாருக்கும் எதிரானது அல்ல. எங்களுடைய இயக்கத்திலேயே சமுதாய பாகுபாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதியம் கிடையாது, திராவிடன் என்ற ஒரு சொல்லுக்குள்ளேயே நாம் அடங்குகிறோம் என்பதனை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கருப்பு சட்டை அணிகிறோம் ஒழிய நீங்கள் சொல்வதை போன்று நாங்கள் ஒரு தனி அமைப்பு அல்ல. அந்த அமைப்பிலே யாருக்கும் தனியாக ஒரு பயிற்சி அளிப்பதும் கிடையாது. ஆரிய பத்திரிகைகள் சொல்வதற்காக வேண்டி நீங்கள் இதுக்கு தடை விதிக்கிறீர்களே, இது நியாயம்தானா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். தந்தை பெரியாருக்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பேசும்போது ஒரு இடத்திலே சொல்லுகிறார், ஆதிசேஷன் என்ற ஒரு பாம்பு இல்லாத பாம்பை இருப்பதாக சொல்லி இந்த நாட்டிலேயே மூட நம்பிக்கையை வளர்த்து விட்டவர்களே, நாங்கள் யாருக்கு எதிராக இங்கே போராட போகிறோம்? சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு கிடையாது, அனைவருமே திராவிடன் என்ற ஒரு சொல்லுக்குள்ளேயே அடக்கப்படுகிறோம். நீ ஆரியன் என்று சொன்னால் நான் திராவிடன் என்று சொல்லுவேன். ஒன்னிலிருந்து நாங்கள் பாகுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த திராவிடன் என்ற சொல்லுக்குள்ளேயே நாங்கள் அடங்குகிறோம். எங்களிடத்திலே மத ரீதியான பாகுபாடு கிடையாது, பொருளாதார ரீதியான பாகுபாடு கிடையாது, பிறப்பு ரீதியான பாகுபாடு கிடையாது என்பதை அரைசாற்றுவதற்காகத்தான் இந்த கருப்பு சட்டையை நாங்கள் அணிகிறோம். இதில் எங்கே அமைப்பு ஒன்று இருக்கிறது? நாங்கள் யாருக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் என்று தவறான செய்திகள் அல்ல ஆரிய பத்திரிகைகளால் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறதே. கூறி குறுகி கூழுக்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராவிட இனமே. நம்முடைய சுயமரியாதையை காப்பதற்காக வேண்டி அணிதிரண்டு வாருங்கள். இங்கே கூழுக்கு கூட வழி இல்லாமல் குனிந்து போகக்கூடிய அளவிலே இல்லத்தை வைத்திருக்கக்கூடிய நமக்கு அங்கே இதைவிடவும் வசதியான சிறைச்சாலை நமக்கு கிடைக்கும். நேரத்திற்கு உணவு கூட கிடைக்கும். நம்முடைய இன உணர்வை காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் அணிதிரண்டு வாருங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் விடுத்த அந்த ஆர்ப்பாடு போராட்டத்திற்கு அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். யார் யாரெல்லாமோ சொல்லுகிற நான் திராவிடனா என்று சொல்ற, நிச்சயமாக இல்லை. ஒரு கலப்பினம். தந்தை ஒரு இனமாக இருக்கிறார், தாய் ஒரு இனமாக இருக்கிறார். மகளுக்கு இணையான ஒரு மனைவி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாளே, அவள் ஒரு மொழியாக இருக்கிறாள். ஆக நீ ஒரு கலப்பினத்திலே பிறந்தவன். அவன் வேணுமானாலும் சொன்னான் நான் திராவிடனா என்று சொன்னான். நீ ஆரியனும் இல்லை, திராவிடனும் இல்லை, தமிழனும் இல்லை. தமிழன் இல்லை என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தந்தை மொழி ஒன்றாக இருக்கிறது, தாய்மொழி ஒன்றாக இருக்கிறது, தான் தாரத்தினுடைய மொழி ஒன்றாக இருக்கிறது. இன்னும் இதில் ஒன்று என்று பார்த்தால், தன்னுடைய வயதிற்கு ஒற்று திருமணத்திற்கு ஏற்புடைய ஒரு மாமியார் இருக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய மகளை நீ கெட்டுகிறாய் என்றால் உன்னுடைய மகளை நீ திருமணம் செய்வதற்கு இணையாகாதா? இதைதான் தந்தை பெரியார் அவர்கள் உங்களுடைய பிராணத்திலே என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். மகளையே நான் திருமணம் செய்து கொண்டேன், திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று ஓட ஓட விரட்டி திருமணம் செய்த வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். அதற்காக அதைத்தான் நீங்கள் திருத்தி பேசினீர்கள். உங்களால் அவ்வளவுதான் தெரியும். தமிழும் வாசிக்க தெரியாது, பிறமொழியும் வாசிக்க தெரியாது. தமிழகத்திலே வந்து பொய் மூட்டைகளை மட்டும் அவிழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட
கலப்பினங்கள் வேண்டுமானாலும் நான் திராவிடன் இல்லை என்று சொல்லலாம். நான் ஒரு கலப்பினம் என்று சொல்லு, இந்த நாடு ஏற்றுக்கொள்ளும். திராவிடன் இல்லையா இருக்கையா என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ தமிழன் இல்லை என்பது மட்டும்தான் இந்த இடத்திலேயே உறுதி செய்யப்படுகிறது. ஒன்றை போன்றவர்களெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காக வேண்டிதான் தந்தை பெரியார் அவர்கள் கருப்பு சட்டை என்ற ஒரே இனத்திற்கு கீழ் வாருங்கள், நாம் திராவிடன் என்று உரக்கச் சொன்னார். நன்றி, வணக்கம்.